அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னோட சின்ன ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஹாய் சொல்லு பாப்பு, ஹாய் சொல்லு கமல்னி. ஹாய். எங்களோட சின்ன என்டர்டெயின்மெண்ட்டு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு, அங்கன்வாடி பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை தான் வந்து கூழ் மாதிரி காய்ச்சலான்னு பாவு போட்டேன். பாப்பா திக்காக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட களி மாதிரியே கிண்டி கையில் கொடுத்தாச்சு. அவங்களுமே சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இருக்கிறத நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இது சூப்பரான ஏபிசி ஜூஸ் தான். இது ரொம்பவே வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாகும், முடி உதிர்றது குறையும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங் ஆகும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பளபளன்னு வச்சுக்கிறக்கும், யங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்கும். தினமுமே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். மூணுமே வந்து ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு நெல்லிக்காய், எங்கள் 2 பேர்த்துக்குமே இது சரியாக இருக்கும். அதனால் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு பாப்பா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க ஸ்கூலில் விட்டு வர்றதுக்கு 1 ஹவர் முன்னாடியே அந்த கூலிங் போகிறதுக்காக எடுத்து வெளியே வச்சுருவேன். வந்த உடனே இந்த ஜூஸை கையில் கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கணும். ஒரு 1/4 டம்ளர், அரை டம்ளர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் அப்படின்னா இந்த ஜூஸ்க்கு பழகிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் ரெண்டுமே வந்து பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். அப்படி ப்யூரிஃபை பண்ணும்போது நான் ஒரு அலர்ஜி இல்லாத இருக்கும். எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அலர்ஜி ப்ராப்ளம் வந்தது. இது ரெகுலராக நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி விட இப்போ ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பன்னீர் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த பன்னீர் வந்து என்னென்னா பசும்பாலில் ஒரு 3 லிட்டர் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே 4 லிட்டர் வாங்குவேன். இந்த தடவை 3 லிட்டர் மட்டுமே, நிறையா இருக்குது அப்படின்றதுனால 3 லிட்டர் வாங்கிட்டு அந்த பன்னீரை எடுத்து ரெடி பண்ணி மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பிரியாணி சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் 65ம் தயிர் வெங்காயம் ஆனியன் ரைத்தா இதுதான் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய லஞ்சாக இருந்தது. ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நான் வந்து பயறு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது, அதை தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இந்த இதை தான் வந்து இதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்துட்டு ஜூஸையும் இதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இதில் வந்து தேவர் ஜெயந்தி, முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஜெயந்தி பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்ப ஆசை. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போனோம். ஆனால் எல்லாமே முடிஞ்சு போயிட்டது. கடைசியாக தான் போனோம் நாங்கள். அது உண்மையிலே கடைசியானாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அந்த இதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், அந்த ஜெயந்தி அதோட நிறைவாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவர் சிலை முன்னாடி போயிட்டு பாப்பா எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே வந்து அன்றைக்கி நைட்டு மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட சேர்த்து மறுநாள் காலையில் நம்ம வந்து இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் இது ஃபஸ்ட்டு உலர் திராட்சை ஒரு 20 போல் உலர் திராட்சை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த தண்ணியும் இதுவும் குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் நல்லா வந்து லெவலில் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 11 பாயிண்ட்டுக்கு குறையாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஹீமோக்ளோபினுக்கு. அடுத்ததாக இது என்னோடய ஹேர் கேர் தான். இது வந்து சிம்பிள் வடிச்ச கஞ்சியை மட்டுமே வந்து தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சமாக வந்து பின்னாடி இடம் இருக்குது. அதில் வந்து
வந்து நிறைய செடிகள் வந்து படர்ந்துருந்தது. மழை நேரம்ன்றதுனால பெருச்சாளி எல்லாம் வந்து தோண்டி புதர் மாதிரி இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை நான் அடுத்து இதில் என்னென்ன வந்து பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கடுத்ததாக வந்து நாங்கள் போன இடம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பிறந்த இடம் தான். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் போன வருஷம் என்னோடய குழந்தை ஒய்ஃப் எல்லோரும் போயிட்டு வந்தாங்களா, அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை. தேசிய தலைவர் வந்து முத்துராமலிங்க ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இறந்த அன்னைக்கு வந்து இந்த சமாதிக்கு முன்னாடி இதுதான் சமாதி, அது வந்து கோயிலாக கட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவர் வாழ்ந்த வீடு, இதுதான் அவரோட வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் இந்த ஒரு வெண்கல சிலை வச்சுருக்காங்க. நான் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ணல, சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸாக. இந்த பின்னாடி இருக்கிற விக்கிரகம் தான் வந்து சிலை தான் வந்து முத்துராமலிங்கம் ஐயா. அதுக்கு கீழே தான் அவர் வந்து ஜீவசமாதி மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டி வருஷம் அவரோட ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இவர் பரிபூர்ணமான அன்னைக்கு, அதாவது இறந்த அன்னைக்கு இந்த சமாதியில் வந்து 2 மைல் வந்து அப்படியே ஓலமிட்டு, அதாவது கத்தியே அந்த இடத்துல வந்து இறந்ததாக வந்து வரலாறு சொல்லுது. அந்த அளவுக்கு, ஏன்னா வந்து மயில் வந்து முருகப்பெருமானுடைய வாகனம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதில் வந்து விநாயகர் முருகர் கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து யாகசாலை. ஸோ இந்த மாதிரி ஒரு தேசிய தலைவரை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறபோது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து அங்கே வந்திருந்த ஒரு அம்மா வந்து இந்த இதை அந்த துண்டு ரிப்பன்லாம் வச்சு கட்டி, ரொம்ப எனக்கு ஒரு ஆசை பாப்பாவுக்கு கட்டி விட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் பாப்பாவுக்கு அப்படியே கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கோம். இது ஒரு தேசிய தலைவரை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் பாய் சொல்லு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.